வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஒரு வழியாக அறிவித்து விட்டது. எம்பிக்கு கிறிஸ்டோபர் திலக் அவர் ஏன் அறிவித்தாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். திடீர்னு இந்த திமுக கூட்டணி பிடிக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்க காங்கிரஸ் அப்படின்னு இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க ஒரு போட்டி கூட்டம் நடக்கிறதா ஒரு பேச்சு வருது. அது என்னன்னு தெரியல, அதை பற்றியும் பேச போகிறோம். ஒருவேளை யாராவது காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க போய் டிவிகேயில் சேர்ந்து விஜய் கூட சேர்ந்துட்டு காங்கிரஸ் ராகுலுக்கு பிடிக்கவே இல்லை, ஸ்டாலின் பண்ணுற விஷயம்லாம், ஸ்டாலின் அவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லாதவர், மோடி கூட கை குலுக்கிட்டு இருக்காரு, இது ராகுலுக்கு தெரியும், அதனால தான் அந்த கூட்டணி வேணான்னாரு, காரிகையிலேருந்து எல்லோரும் சேர்ந்து அவரை கவுத்துட்டாங்க, ஆனாலும் நாங்கள் தன்மானத்தோடு நாங்கள் டிவிகே பக்கம் போகிறோம், இவர் தான் உண்மையிலேயே மதச்சார்பற்ற சக்தின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் 100-200 ஓட்டுகள் கூட பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பெரிய ஏகப்பட்ட கூட்டணியை சேர்க்குறாரு சிஎம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி காலையில் மாணிக்கம் தாக்கூர் இப்போ இல்லாட்டினாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இலக்கை அடைவோன்னு போட்டார். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் மேலே இன்றைக்கி குடும்பமே சரியான கடுப்பட்டுருக்காங்க. திமுககாரங்க அவ்வளோ கடுப்பட்டுருக்காங்க. பேசுனீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் நேருக்கு நேராகவே இன்றைக்கி சிஎம்மை பார்ப்பாங்களாங்கிற சந்தேகம், அந்தளவுக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமா பேசுவோம். முதல்ல அந்த கிறிஸ்டோபர் திலக்கை ஏன் போட்டாங்கிறத பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த போட்டி கூட்டத்தை பற்றி பேசுவோம். கிறிஸ்டோபர் திலக் திருச்சியை சேர்ந்தவர், காங்கிரஸோட இளம் தலைவர், வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் பொறுப்பாளர். இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்டைன் ரவிச்சந்திரனை போட்டதுக்கு என்னென்னா சிறுபான்மை கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிறிஸ்துவர்கள் ஓட்டு விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் காங்கிரஸ்லேயும் அவர் அறிவிக்கிறாங்க. இன்னொன்று இளம் தலைவர் தான், நல்ல விஷயம் தான், நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க, இவர் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவில் இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு ஒரு பயம் என்னென்னா, அவங்க கருத்து கணிப்பு நிறையா நடத்தும் போது பெரும்பாலும் நிறையா சர்ச்சில் ஒரு சில பேர் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறதா புரிஞ்சிக்க முடியுது. என்ன தான் எல்லோரும் நீங்கள் திமுகவுக்கு போடுங்க அப்படின்னு சர்ச்சிலையும் மசூதியும் சொன்னாலும் பல பேருக்கு திமுக ஒரு நம்பகமான கட்சி இல்லை, சொன்னதை நிறைவேற்றலைங்கிற கோபம் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இது ஒன்று. போட்டி கூட்டம். இந்த போட்டி கூட்டம் நடக்குதா இல்லையாங்கிறத தாண்டி இப்போ காங்கிரஸில் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்மகிட்டே நிறைய பேர் பேசும்போது கூட என்னங்க இது இந்த மாதிரி நடந்து போச்சு, டிவிக்கே கூட போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதாவது என்னென்னா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்கிட்ட கூட இந்த எண்ணம் இருக்குது. அவங்க இந்த போட்டி கூட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் காங்கிரஸில் சுதந்திரம் அதிகம். ஒருவேளை போட்டி கூட்டம் போட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, ஸ்டாலின் ஒரு நம்பிக்கையான ஆள் இல்லைங்க, ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் பிடிக்கலைங்க அப்படின்னு யாராவது பேச ஆரம்பித்தா அதையும் காங்கிரஸ் கண்டிக்காது. பிரவீன் சக்கரவர்த்தியும் நம்ம வேலுச்சாமி பேசுகிறதுலேருந்து மாணிக்கம் தாக்கூர் இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு காரணம் ராகுல் நினைக்கிறார் திமுக வேணான்னு நினைக்கிறார். அதான் மக்களுக்கு ஏறளவுக்கு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் ராகுலுக்கு விருப்பம் இல்லை. ராகுல் தானே கட்சி தலைமை. இப்போ கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்கள் என்ன யோசிப்பாங்க, ராகுலுக்கு விருப்பம் இல்லாமல் இது நடந்திருக்கு. அப்போ அதை ஒட்ட வைக்கிறதுக்கு திமுக நிறைய முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி கூட்டம் நடக்காத இருக்கிறதுக்கு செல்வ பிறந்தை பல வேலை பண்ணிகிட்ருக்காரு. சிதம்பரம் நிறைய பேர்ட்டு பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா போட்டி கூட்டம் நடந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இன்னொரு ராகுல் காந்தி அமைதியாயிட்டார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பான். அப்போ திமுகவுக்கு என்ன பயம்னா, உளவுத்துறை மூலமாக யார் யாரெல்லாம் அதிருப்தியில் ஏதாவது கூட்டம் கிட்ட போட்டக்கூடாது. அப்போ அவங்களை என்ன பண்ணலாம், சாம தான பேத தண்டங்கிற மாதிரி ஏகப்பட்ட டீலிங் பண்ணி, ஏன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பிரச்சனையை கிளப்பலான் இருந்தாராம். அவருக்கு கவலைப்படாதீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ்லாம் இறங்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவர் அமைதியாயிட்டாராம். ஸ்வீட் பாக்ஸில் வைத்து காங்கிரஸை அமுக்கக்கூடிய பல வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் திருச்சி வேலுசாமிக்கெல்லாம் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியாது. அவர் ஏதாவது பேச ஆரம்பித்தா ஒன்றும் பண்ண முடியாது. காங்கிரஸ் மேலினா மாணிக்கம் தாக்கூர் வேணால் அமைதியாக இருக்கலாம். இந்த பக்கம் திருச்சி வேலுசாமி என்ன பண்ண முடியும், மனுநீதி சோழன் ஆட்சியாக நடக்குது அப்படின்னா அவர் கேட்க ஆரம்பிப்பார், இன்னும் பேசுவார், அவர் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட்களை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி திமுக உளவுத்துறையை முடக்கி விட்டதுக்கு காரணம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பாதுகாக்கிறதுக்கு இல்லை. காங்கிரஸில் யாரும் போட்டி கூட்டம் போட்டக்கூடாது, டிவிகே பக்கம் போயிடக்கூடாது. டிவிகே பக்கம் போகிற மாதிரி இருந்தால் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து ஸ்வீட் அடி கொண்டாடு, அதான் இன்றைக்கி. இன்னொரு பக்கம் திமுக வரக்கூடிய தேர்தலில் 25 சீட்டில் 3 சீட் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ அந்த இடத்துல திமுக வேலை செய்யுமா, இப்போவே உள்ளடி வேலையில் ஆரம்பிக்கும். குறிப்பாக ஊட்டியில் கணேஷ் 3 தடவை எம்எல்ஏ, இப்போ 3ஆவது தடவை அவர் நின்னா அவருக்கு திமுக வேலை செய்யாது, செந்தில் பாலாஜியை கவுத்துடுவார்.
செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்டவர் அங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி திருவாடனை, அங்கே ராமசாமி குடும்பம், அங்கே என்ன பிரச்சனை, அவங்க மட்டும்தான் தொடர்ந்து இருக்காங்க, அங்கேயும் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இப்படி பல ஊரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்து விட்டது. திமுகவும் பதிலுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சிஎம் சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. தேமுதிக சொல்லவே வேணாம். தேமுதிக நிற்கிற இடத்துல விசிகாவும் திமுக வேலை செய்யாது. பல ஊரில் நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது எழுதி வச்சுக்கோங்க, தேமுதிக இங்கே வந்ததே தேவையில்லாமல் மறுபடியும் பிரேமலதா தவறு இழைத்து விட்டார் அப்படின்னு. ஒரே விஷயந்தான், இன்றைக்கி கூட்டணியில் வந்து ஒருங்கிணைப்பாளராக ஸ்டாலின் உயர்ந்து விட்டார்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் ஒருங்கிணைப்பாளர் தான். ஒருங்கிணைப்பாளர்னா என்னங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைக்கிறது, மீடியேட்டர் வேலை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற வேலை வந்து ஸ்டாலினுக்கு பொருத்தமான கண்டிப்பாக பொருத்தம் தான். இப்போ ஜெயலலிதாமா சிறந்த ஒருங்கிணைப்பாளரானா இல்லை. இதே ஜெயலலிதா நடந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எந்நேரம் காங்கிரஸ் போயாண்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இதே ஜெயலலிதாமாட்ட மட்டும் காங்கிரஸ் இந்த மாதிரி பேசியிருந்தா ஜெயலலிதாமா காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணுவாங்க? அப்போ அந்த கலைஞர் எப்படி டீல் பண்ணியிருப்பார்? கலைஞராவது கொஞ்சம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டார், வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, மணிநிதி சோழன் ஆட்சி நடக்குது, அக்குருமான ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு காங்கிரஸ் முக்கியம், காரியம் பெருசா வீரியம் பெருசானா எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, காரியம் தான் பெருசு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரானா இல்லை. இந்த நாட்டுக்கு தேவை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். பழனிசாமி பணிவானவர், நம்ம ஓபிஎஸ் பணிவானவர். ஆனால் ஆட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவர் 2வது இடம் தான். அப்போ ஸ்டாலின் அவர்கள் மக்கள் இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எத்தனை கட்சி வேணால் கூட்டணியோடு வாங்க, ஆனால் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. குளிபறிக்கும் சம்பவங்கள் நிறையாக நடக்கும் வரக்கூடிய தேர்தல். எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் சேர்ந்தவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லி இந்த போட்டி கூட்டம் அதை நீங்கள் தடுக்கலாம், டிவி கேக்கு நிறைய பேர் வராங்கல்ல, அதை நீங்கள் தடுக்கலாம். ஆனால் அதிருப்திகள் மக்கள்கிட்ட பெரும்பாலும் அதிருப்திகள் நிறையா இருக்கிறது. ஸ்டாலின் வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய விலையை கொடுப்பார். பார்த்துட்ருக்க மக்கள் சொல்லுங்கள், 2000 3000லாம் சொல்லிகிட்ருக்கீங்களே. ஒரு பக்கம் உதயநிதி வீடுக முற்றுகையிடுறாங்க. நேற்று விஜய் பேசியது மக்கள்கிட்ட போய் எடுபடுமா எடுபடாதா? நம்ம இதை சொன்னோம், காசு இல்லைங்கிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் செலவு வைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் போறீங்க, நம்ம கேட்டோம்ல. விஜய் கேட்குறாருல, அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? தொடர்ந்து சொல்கிறோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டாலும் இது படுதோல்வி அடைவது உறுதி. இது கீழே ஏகப்பட்ட குளிபறிக்கும் வேலைகள்லாம் நடக்கும். இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. விரைவில் இந்த அளவுக்கு பெரிய வாசகங்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.